கனடாவில் தற்போது ஒரு புதிய அரசியல் சர்ச்சை உருவாகியுள்ளது. அந்த நாட்டின் முக்கிய மாகாணமான அல்பர்டா கனடாவிலிருந்து பிரிந்து தனி நாடாக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறது. இதற்காக அமெரிக்க அதிகாரிகளுடன் சந்திப்புகள் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகி கனடா அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்பர்டா கனடாவின் மேற்கே அமைந்துள்ள இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் வளம் மிக்க ஒரு மாகாணம். கனடாவின் மொத்த எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 80% இங்கிருந்துதான் கிடைக்கிறது. கனடாவின் எனர்ஜி ஹப் என அழைக்கப்படும் இந்த மாகாணத்தில் அல்பர்டா ப்ராஸ்பெரிட்டி ப்ராஜெக்ட் என்ற அமைப்பு கனடாவில் இருந்து பிரிந்து தனி நாடாக வேண்டும் என்ற பிரிவினைவாத கோரிக்கையை முன்வைத்து வருகிறது. நாங்கள் அதிக வரி செலுத்துகிறோம், ஆனால் அந்த நிதி மற்ற மாகாணங்களுக்கு செல்கிறது என்பதுதான் அவர்களது முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் மத்திய அரசு விதிக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் எண்ணெய் கட்டுப்பாடுகள் அல்பர்டாவின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றன என்றும் ஒட்டாவா அரசு தங்களை புறக்கணிக்கிறது என்றும் பிரிவினைவாதிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அல்பர்டா பிரிவினைவாத அமைப்பினர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனி நாடாக மாறினால் ஏற்படும் பொருளாதாரம், வர்த்தகம், தூதரக உறவுகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தனி நாடாக பிரிந்தால் முதல் கட்ட தேவைகளுக்காக அமெரிக்க கருவூலத்திடம் இருந்து சுமார் $500 பில்லியன் கடன் வசதி கோரியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க நிதித்துறை அதிகாரிகளையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒரு உள்நாட்டு பிரிவினைவாத இயக்கத்துடன் வெளிநாடுகள் தொடர்பு கொள்வது ஆபத்தானது என்ற கருத்து கனடா தலைநகர் ஒட்டாவாவில் எழுந்துள்ளது. கனடா தனது மண்ணில் இருந்து செயல்படும் காலிஸ்தானி பிரிவினைவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பது இல்லை என இந்தியாவின் நீண்டகால புகார் கூறி வருகிறது. இப்போது கனடாவின் சொந்த மாகாணமான அல்பர்டாவை சேர்த்த பிரிவினைவாதிகள் வெளிநாடான அமெரிக்காவின் உதவியை நாடியிருப்பது கனடாவுக்கு இதே போன்ற ஒரு நெருக்கடியை தந்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். கனடா மண்ணில் இருந்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் இயக்கங்கள் செயல்படுகின்றன என இந்தியா கூறி வந்த நிலையில் இப்போது அதே போன்ற பிரச்சனையை கனடாவே சந்தித்து வருகிறது. ஆனால் அல்பர்டா உடனாக தனி நாடாக மாறுவது அவ்வளவு எளிதல்ல என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். அரசியல் சட்டம், தேசிய ஒப்புதல், பொருளாதார சிக்கல்கள் காரணமாக அல்பர்டா தனி நாடு கோரிக்கை உடனே பிரிவுக்கு வழிவகுக்காது என்றும் இது தற்போதைக்கு வெறும் அரசியல் அழுத்தமாக மட்டுமே இருக்கும் என்றும் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். என்றாலும் அல்பர்டா விவகாரம் கனடாவின் உள்நாட்டு அரசியல் பிளவுகளையும் இந்தியா கனடா உறவுகளில் இருக்கும் பதற்றத்தையும் மீண்டும் உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக கருதப்படுகிறது.